ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அண்ணாவுடைய பொருத்தனை என்பது மிக அழகான ஒரு பொருத்தனை. இப்போ கண்ணீரோடு வருவேன், மகிழ்ச்சியோடு வருவாண்டவரே, அதுதான் அண்ணனுடைய பொருத்தனை சொல்கிறது. எவ்வளவு நம்பிக்கை வாய்ந்த வார்த்தைகள், எவ்வளோ நம்பிக்கை வாய்ந்த வார்த்தைகள். ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவரே, நீர் என்னை நினைவு கூர்ந்து கண்ணோக்கி எனக்கு ஒரு ஆள்மகனை தருவீர் என்றால் அவனை உனக்கு ஆணிக்கையாக கொடுப்பேன். அந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு உறுதிப்பாடு பாருங்க. நீங்கள் நினைப்பீங்க, நினைவு கூறுவீங்க, எனக்கு மகனை கொடுப்பீங்க, நான் திரும்பாக வருவேன். அந்த உறுதிப்பாட்டை உள்ளடக்கிய ஒரு ஜெப வாழ்வு அண்ணாருடைய ஜெப வாழ்வு என்பதை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அதே போல 12ஆம் வசனத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோம். அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். இப்போ இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். ஒரு அழகான ஒரு மாற்று கருத்து முன்பாக வைக்கிறது. ஜெபிக்கின்ற அண்ணா கவனிக்கின்ற ஏலி என்ற ஒரு நிலைக்கு நம்மை கடந்து போக வைக்கிறது. அண்ணா தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்தார் என்று விவிலிய வார்த்தை சொல்லுகிறது. ஜெபம் என்பது தொடர்ந்த செயல். தட்டுங்கள் திறக்கப்படும். ஆங்கில மொழிபெயர்ப்பில் நாக் என்ற ஒரு வார்த்தை கட்டளை சொல் வருகிறது. கட்டளை வாக்கியம் நாக், செகண்ட் பர்சன் மேஸ்குலின் சிங்குலர் இம்பரேட்டிவ். நாக், இட் பி ஓப்பன். ஆனால் கிரேக்க மொழியில் அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க யூ கீப் ஆன் நாக்கிங் அன்டில் இட் ஓப்பன். அதுதான் உண்மையான அர்த்தம். தட்டிக்கொண்டே இருங்கள், திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருங்கள் தான் கிரேக்க மூலச்சொல். அதை கட்டளை வாக்கியமாக தமிழிலும் மற்றும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கிரேக்கத்தில் ஆவரிஸ் என்ற வார்த்தை என்பது முடிந்து போன வாக்கியமாக இருக்கும். பர்ஃபெக்ட் என்பது தொடர் வாக்கியமாக இருக்கும். அந்த பர்ஃபெக்ட் இம்பரேட்டிவ் தான் அவர் பயன்படுத்துவார். தட்டிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், ஜெபித்துக்கொண்டே இருங்கள், பெற்றுக்கொள்வரை ஜெபித்துக் கொண்டீர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை மத்தேயு 7:7 நமக்கு படம் பிடித்து காட்டுவார். அண்ணா தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். நிறைய சமயத்தில் நம்ம ஜெபிக்கணும். எவ்வளோ ஜெபிக்கணும்? பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்கணும். அது இன்றைக்கோ நாளைக்கோ நாளானைக்கோ அடுத்து வருடமோ தொடர்ந்து ஜெபிக்க நம்ம அழைக்கப்படுகிற அந்த வார்த்தை தொடர்ந்து என்ற வார்த்தை. அண்ணாவின் வாயை கவனித்த ஏலி உடைய உள்ளத்தை கவனிக்க தவறுகிறதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. முதல் கருத்து. இரண்டாவது கருத்தில் வாசிப்போமே, ஏலி இருக்கையில் அமர்ந்திருந்தார் இல்லைங்களா? அந்த இருக்கை கிஸ்ஸே என்ற எபிரேய சொல்லுக்கு அரியாசனம் என்றும் சேர் என்றும் மொழிபெயர்க்கலாம். ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அது அதிகாரத்தினுடைய ஆசனம். அந்த குரு, அந்த இடத்தின் பொறுப்பாளர், அந்த வழிபாட்டின் தலைமை கர்த்தா, பழி நிறைவேற்றுகின்ற முறையிலே ஒரு தலைமை அதிகாரியாக அதிகாரத்தினுடைய இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தார். ஜெபத்திற்குள்ளாக வருகிறவர்கள், வழிபாட்டு தரத்துக்குள்ளாக பழி செலுத்துவர்கள் முறையான காணிக்கை இருக்கிறதா, முறையான மண்ணலை இருக்கிறதா, முறையான வழிகளில் ஜெபித்து பழியை நிறைவேற்றுகளா, இது எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் அந்த ஏலி. அப்போ ஒரு லீகலிஸ்டா, ஒரு சட்டத்தை காப்பாற்றுவராக, அந்த இடத்தின் புனிதத்தை கட்டி காப்பவராக ஏலி அண்ணாவை பார்க்கிறார். அவள் உதடுகள் முணுமுணுக்கிறது, கண்கள் கண்ணீரை சொரிகிறது. ஆனால் ஏலி அந்த உள்ளத்தை பார்க்க தவறுகிறார். ஏன் ஏலி அண்ணாவை குடிகாரி என்று கருதுகிறார்? எ டாட்டர் ஆஃப் பெலியால் என்று அந்த வார்த்தை எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாத் பெலியால் என்ற வார்த்தையை ஆசை பயன்படுத்துகிறார். ஏன் அப்படி நினைக்கிறோம் என்பதற்கு ஒரு விவிலிய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, கனானைய தெய்வங்களுக்கு பலியிடப்பட போதும், சில சமயங்களில் யாவே இறைவனுக்கு பலியிடப்படும் போதும் இந்த ஃபெர்மெண்டட் கிரெயின் என்று சொல்வார்கள், செறிவூட்டப்பட்ட தானியங்களிலிருந்து பெறப்பட்ட திரவம், அது இன்றைய காலங்களில் பியர் என்று சொல்கிறார்கள். அதை போலவே பிழியப்பட்ட ரசத்தை ஃபெர்மெண்ட் பண்ணி திராட்சை ரசமாக மாற்றுகிறார்கள். இவைகளை தாராளமாய் பயன்படுத்துவார்கள். பலிகளின் போதும் உணவு கொண்டாடும் போதும் மிகுதியாக பயன்படுத்துவார்கள். ஏலி இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தின் நிறைவில் ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக
திருவிழ்பாட்டு கூட்டத்திற்குள்ளாக வந்துவிட்ட ஒரு பெண்ணாக ஏலி பார்க்கிறார். அது செறிவூட்டப்பட்ட பிழியப்பட்ட திராட்சை ரசமோ அல்லது தானியங்களுடைய சாராய் மாற்றிய ஒரு ரசத்தை அருந்தி குடி மயக்கத்தில் உலகிற ஒரு பெண்ணாக ஏலி அண்ணாவை பார்க்கிறார். அண்ணாவுடைய பின்புலம் அவருக்கு சரியாக தெரியவில்லை. அதுதான் ஒரு முக்கியம். அதனால் ஏன் வந்து ஒரு கோயில் குரலில் போய் குடிகாரன் அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பின்னணி நான் புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஏலி அவரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றார். 14ஆம் வசனத்தை சொல்லுங்களேன். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். 14ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம், ஒரு கண்டிப்பான வசனம். ஏலி அண்ணாவை குடிகாரியாக நினைத்து ஒரு சாடலை மேற்கொள்கிறார். எவ்வளவு காலம் குடிகாரியாக இருப்பாய்? மது அருந்த நிறுத்து, அந்த குடி போதையில வந்து உளறுவதை தவிர்த்துக்கொள் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த ஒரு காட்சியானது விவிலியத்தின் பல பக்கங்களிலே எதிரொலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு மட்டுமல்ல, ஆமோஸ் இறைவாக்கு புத்தகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் இஸ்ராயேலுடைய பெண்டிரை பார்த்து இவ்வாறு சொல்வார். பாசான் நாட்டு பசுக்களே என்பார், உங்கள் கணவரை பார்த்து போய் கொள்ளையடித்து பணத்தை கொண்டு வாருங்கள், உண்டு குடித்து மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி அந்த பெண்கள் தன் கணவன்மார்களை வற்புறுத்துவதாக அவர்களை சாடலுக்கு உள்ளாக்குவார். இஸ்ராயல் நாட்டிலே பெண்களும் குடித்திருக்கிறதை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அல்லது பல்வேறு சமய சடங்குகளிலே பங்கேற்கும் போது அழுக்கு மீறி குடித்த நிலைகளையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு சூழலில் தான் ஏலி அண்ணாவை பார்த்து, நீ குடிப்பதை நிறுத்து, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் பாத் பெலியாலாக இருப்பாய் என்று ஒரு சாடலை வைக்கிறார். இப்போ வந்து மன வருத்தத்தோடு உள்ளம் கசிந்து அழுது புலம்பி மன்றாடி பொருத்தனை செய்து ஜெபிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து, குடிகாரியாக இருக்கிறாயே, நீ உன் மது அருந்துவதை நிறுத்து என்று சொன்னால் அப்படி பொத்துக்கிட்டு கோபம் வரும், ரோஷம் வரும். உள்ளுக்கு இருக்கிற இயலாமையும் ஆற்றாமையும் வார்த்தை தடித்து எதிர்வினைக்கு நம்ம இட்டு செல்லும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக ஆசிரியர் அண்ணாவை படம் பிடிக்கவில்லை. மாறாக அண்ணாவின் வார்த்தைகள் இருந்த நியாயம், அண்ணாவின் வார்த்தைகள் இருந்த நிதானம், அண்ணாவின் வார்த்தைகள் இருந்த நம்பிக்கை நம்மை மலைக்க வைக்கிறது. அதுதான் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். 16 உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். இந்த அண்ணாவினுடைய பதில்மொழிகளில் 2 மனநிலைகள் நமக்கு அழகாய் படம் பிடித்து காட்டப்படுகிறது. ஒரு பக்கம் அவசர முடிவெடுத்து ரேஷ் ஜட்ஜ்மெண்ட்டிலே செயல்படுகிற பேசுகிற ஒரு மனிதரை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அப்படி குதர்க்கமாய் அல்லது தவறான முடிவெடுத்து நம்மை சாடலுக்கு உள்ளாக்குற ஒரு மனிதரிடம் பேசுகிற அண்ணாவினுடைய மனநிலையை இன்னொரு பக்கம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு சாடல், அதற்கான ஒரு மறுமொழி, இந்த 2க்கும் இடையே நம்முடைய இறை செய்திகளை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அல்ல அண்ணா தன்னை பற்றி எப்படி சொல்றாங்க? என குடிகாரி என்றும் மது அருந்தர்கள் என்றும் தொடர்ந்த குடிகாரி என்றும் சாடலுக்கு அண்ணா உள்ளாகிறார். அவருடைய பதில்மொழி ரொம்ப அழகானது. பொறுமையுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் மண்ணுலகு அவர்களது உரிமையாகும் என்று மலைப்பொழிவை ஆண்டு சொல்கிறார். ஒரு பொறுமையுள்ள ஒரு பெண்ணாக அண்ணாவை ஆசை படம் பிடித்து காட்டுகிறார். அந்த வார்த்தையில் பாருங்க, இல்லை என் தலைவரே. ஃபர்ஸ்ட் வந்து இல்லைன்ட்டாங்க, நெகட்டிவ் சொல்றாங்க, இல்லைன்றாங்க. என் தலைவரே, அவர் சாடுவராக இருந்தாலும் குற்றம் சாட்டுவராக இருந்தாலும் அபாண்டமான ஒரு பழிச்சொல்லை போடுவராக இருந்தாலும் அவரை தலைவரே என்று அழைக்கிறார். மை லார்ட் என்று சொல்லி அண்ணா அழைக்கிறார். தன்னை யாரா சொல்றாரு? அடியாள் என்று சொல்கிறார். யுவர் சர்வெண்ட் என்று சொல்கிறார். ஆண்டவரின் அடியாள் என்று உணர்ந்த அந்த அண்ணா இறை அடியாருக்கும் அடியாராக தன்னை காட்டிக்கொள்கிறார். உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. அதான் சொன்னேன், ஃபெர்மெண்டட் கிரெயினோ அல்லது ஃபெர்மெண்டட் வைனோ, கிரேப்போ, இந்த எதுவோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவர் துன்பாக என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். ஆங்கில மொழியில் ஐ ஜஸ்ட் போர் அவுட் மை ஹார்ட் என்று மொழியிருக்கிறாங்க. உள்ளத்தை அப்படியே கொட்டுறது தான் ஜபங்க. வார்த்தையில் அப்படியே அள்ளி தெளிக்கிறது ஜபம் கிடையாது. உள்ளத்தை அப்படியே கொட்டுறது. அதில் இருக்கிற வருத்தம், அதில் அடங்கி இருக்கிற சோகம், அதில் அடங்குகிற கண்ணீர் கலந்த மன்றாட்டுகள் அத்தனையும் ஆண்டவரும்பாக ஊற்றுவது, அதுதான் ஜபம். இன்றைக்கு பல நேரங்களில் ஜெபிக்க கட்டுத்தாரும் என்று ஜெபித்த சீடர்களைப் போல
இந்த நாட்களில் ஆண்டவரை பார்த்து கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணா நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜெபிக்கணும் என்பதற்கு இயேசு கற்றுனது போல உள்ளத்தை கொட்டி ஜெபி என்று அண்ணா நமக்கு பாடம் சொல்கிறார். நன்றாக நினைவுக்கு இருக்கிறது. ஒரு முறை ஜெபத்திற்கு ஒரு சகோதரர் வரவில்லை. அவரை பார்த்து நான் கேட்டேன், இன்னைக்கு காலையில் ஜெபத்துக்கு நீங்கள் வரலையே என்று கேட்டேன். அப்போ அவர் அழகாக சொன்னார், ஃபாதர், நான் பூசுவதிக்காக பின்னாடி இருந்து ஜெபம் ஜெபித்து கொண்டிருந்தேன். பூசையில் நான் தான் பூசுவதி செய்தேன். அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பின்னாடி ஜெபித்தேன். அவர் சொன்னார், சரி, அவருடைய பதில் எனக்கு திருப்தியாக இருந்தது. சரி என்று இடம் நகர போனேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என் பின்பக்கமாக இருந்து ஒரு வார்த்தை சொன்னார். இன்றைக்கு கோவை மறைமாவட்டத்தில் ஒரு நல்ல குருவாய் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த குருமானுடைய வார்த்தை இன்னும் என் மனதில் இருக்குது. ஃபாதர், நான் ஜெபிக்கலைன்னா செத்துருவோம் ஃபாதர் என்றார். இஃப் ஐ டோன்ட் ப்ரே ஐ வில் டை ஃபாதர் என்று சொன்னார். அதுவும் இன்னொரு வார்த்தை சொன்னார், திவ்யனர்க்கணும் இல்லைன்னா நான் வறண்டு போயிடுவேன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். ரொம்ப அழகான ஒரு விசுவாச அறிக்கை. அதுதான் உண்மையான ஜெபம். ஜெபம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்குது பாருங்கள். அதுதான் ஜெபத்தினுடைய உன்னதமான மனநிலை. அந்த மனநிலை நமக்குள்ளாக வர வேண்டும். நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். எதனால்? வினிதாவினால், ஆண்டவருடைய திருவுளத்தினால உள்ளம் நொந்த ஒரு பெண். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை அது. மதுவையோ திராட்சை ரசத்தையோ அருந்தவில்லை, மாறாக ஆண்டவரின் துன்பமாக என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஜெபம் என்பது உள்ளத்தை கொட்டுவது. பலருக்கு ப்ரேயர் இஸ் அன் எக்ஸசைஸ். நோ, அண்ணா சொல்கிறார், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பட் ராதர் எ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபம் என்பது ஒரு செயல்பாடு அல்ல, ஒரு உறவு. இதை நாம் கண்டுகொண்டோம் என்றால் அழைத்தல் வாழும் சரி, இல்லற வாரும் வளமாகும் நலமாகும். வளமாகும் நலமாகும். நிறைய வியாதிகள், நிறைய விரிசல்கள், நிறைய குழப்பங்கள் தெளிவுக்கு கொண்டு வரப்படும். ஜெபத்தை ஜெபமாக பார்க்காமல் ஒரு அனுபவமாக பார்த்தால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும்பதை அண்ணா அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். இன்னொரு ரொம்ப அழகான ஒரு செய்தி, சில சமயத்தில் இந்த குருத்துவ வாழ்க்கையிலும் சரி, துறவர வாழ்க்கையிலும் சரி, அல்லது குறும்படங்களிலும் ஜெப வாழ்வு எப்படியாக இருக்கிறது என்பதற்கு ஒரு வேடிக்கையாக சொல்வேன். பசங்க சிரிப்பாங்க. எதுக்குன்னா, அவர் ப்ரேயர் லைஃப் இஸ் லைஃப் ஆஃப் பெல், நாட் லைஃப் ஆஃப் வில் என்று ஒரு வார்த்தை சொல்வேன். நிறைய சமயத்தில் நம்ம முதலாண்டு குருமடத்துக்குள்ள நுழைவோம். முதலாண்டு 13ஆம் ஆண்டு வரைக்கும் பெல் அடித்து ஜெபத்துக்கு அனுப்புவாங்க. பெல் அடித்தா காலை ஜெபம், பெல் அடித்தா மதிய ஜெபம், பெல் அடித்தா இரவு ஜெபம், பெல் அடித்தா ஜெபமாலை, பெல் அடித்தா ஆராதனை. ஒரு கட்டத்தில் நம்ம என்ன ஆகிறோம், லைஃப் ஆஃப் பெல் ஆயிடுது. அந்த பெல் இல்லைன்னா ஜெபம் இல்லாத ஒரு அவல் நிலைக்குள்ள ஒரு சிலர் உள்ளாயிடுறாங்க. இட் இஸ் நாட் அ லைஃப் ஆஃப் பெல். ப்ரேயர் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் வில். உள்ளத்திலிருந்து வருகிற, கிடக்கிலிருந்து வருகிற எழுப்புதலாக ஜெபம் அமையணும். அப்படி அமைஞ்சாதான் ஜெப வாழ்வு பண்பட்ட ஜெப வாழ்வாக, பயனுள்ள ஜெப வாழ்வாக மாறுவதற்கு அண்ணா ஒரு அழகான வார்த்தை. அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வரவில்லை, உள்ளத்திலிருந்து வருகிறது. உதட்டை பார்த்த ஏலி உள்ளத்தை பார்க்க அழைக்கப்படுகிறார். நாமும் கூட நம்முடைய ஜெப வாழ்வில் நம்முடைய வார்த்தைகள் என்ன, நம்முடைய உள்ள உணர்வு என்ன, இந்த உள்ள உணர்வும் வாய் வார்த்தைகளும் இணைந்து போகிறதா என்ற ஒரு கேள்விக்குள்ளாக அண்ணா நம்மை உள்ளாக்குறார் என்பதுதான் ஒரு எளிய கருத்து. அது இன்னொரு அழகான ஒரு ஜெபம். இன்னொரு வார்த்தை இருக்குது, அடியாலை கீழ்த்தர பெண்ணாக எண்ண வேண்டாம், ஏனெனில் என் துன்ப துயர்களின் மிதியால் இதுவரை நான் பேசிக்கொண்டிருந்தேன். ஜெபத்துக்கு இன்னொரு அழகான டெஃபினேஷன், ரொம்ப அழகான டெஃபினேஷன். இந்த முதல் அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றி பல செய்திகள் ஆசிரியர் அப்படியே குமிச்சு வைக்கிறாரு. ஒவ்வொரு முத்தையும் பொறுக்கி எடுக்கிறது நம்ம கடமை. உள்ளத்தை கொட்டுவது, மனம் கசிவது, அழுவது, புலம்புவது, மன்றாடுவது, இப்போ நான் ஆண்டவரிடம் பேசி கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார். ஜெபத்தை அவர் வரையறுக்கிற விதத்தை பாருங்க. இட்ஸ் அ கான்வர்சேஷன் வித் காட். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது என்று அழகான ஒரு வரையை சொல்கிறார். இப்போ நம்ம நிறைய விஷயங்களை சொல்லுவோம், நிறைய உதாரணங்கள் இதுக்கு சொல்லலாம். ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன், சாமுவேல் சொல்றார். அது ஜெபத்தினுடைய இன்னொரு வரையறை. ஜெபத்தை பற்றி வரையறை செய்யும்போது ஒரு துறவி இவ்வாறு வரையறுக்கிறார், அன்புடைய இரு நெஞ்சங்களின் இனிய உரையாடல் என்று சொல்வார். அன்புடைய இரு இதயங்களின் இனிய உரையாடல். அன்புள்ள பக்தன், பாசமுள்ள இறைவன், இவர்களுக்கான உரையாடல் தான் உறவாடல் தான் ஜெபம் என்பதை நாம் கண்டுகொள்ள அண்ணா அழைக்கிறார். ஒரு ஜெப கருத்தரங்கு நடத்தி கொண்டிருந்தேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பெண் பிள்ளைகள் அந்த ஜெபத்தில் பங்கேற்றார்கள். அப்போ அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், ஜெபம்னா என்னம்மா அப்படின்னு. இப்போ பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுதானன்னு எல்லாம் நினச்சி என்னை பார்த்தாங்க. ஒரு பொண்ணு மட்டும் கையை லைட்டாக அப்படி தூக்கிச்சு, தாங்கிக்கிட்டேன், சொல்லுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, ப்ரேயர் இஸ் நத்திங் பட் நாட் டெல்லிங் லைஸ் டு காட் அப்படின்னுச்சு. கடவுளிடம் பொய் சொல்லாமல் இருப்பதுதான் ஜெபம் என்று அந்த குழந்தை அழகாய் தன்னுடைய மாசற்ற தனத்தில் ஒரு உன்னதமான வரையறையை தந்தது. ஏசு தான் சொல்கிறாரு, ஒருத்தன்
கோயிலுக்கு நடு மத்தியில் போய் நின்று பீடத்துக்கு முன்பாக கரத்தை விரித்து நெஞ்சை நிமித்தி தலையை உயர்த்தி பார்த்து ஜெபம் பண்ணுறான். என்னென்னு ஜெபம் பண்ணுறான்? வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன், 10 1 பங்கு ஏழைக்கு கொடுக்கிறேன், அந்த பாவியை போல நான் நல்ல என்கிறான். போய் சொல்லிட்டு இருக்கிறான். உண்மை சொல்கிற இன்னொரு ஒன்றையும் இயேசு படம் பிடிக்கிறார். ஆலயத்திற்குள்ளே வரவும் தயங்கி வானத்தை ஏறெடுத்து பார்க்கும் துணியாமல் குனிந்து கைகளினால் மார்பை அறைந்து, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தான். எவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது? இறைவனுக்கு ஏற்புடையனாக இல்லம் திரும்பியவன் யார்? பின்னாடி உண்மையை சொன்னவன். ஜெபம் என்பது உண்மையாய் இருப்பது. டு பி ட்ரூத்ஃபுல் in our words, in our emotions, without exaggeration, without falsifying, presenting our needs and wants. அதான் அழகான ஒரு வரையறையை அண்ணா நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். என் துயரங்களின் மிகுதியினால் இதுவரை நான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று அழகாய் சொல்கிறார். இப்போ ஜெபத்தை பற்றிய சின்ன சின்ன செய்திகளுக்கு அண்ணா எப்படி ஒரு மூல காரணியாக இருக்கிறார் என்பதை நாம் கண்டோம். இப்போ சின்ன ஒரு கருத்தை பார்வை அந்த பக்கம் திருப்புறோம். சில சமயத்தில் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏலிக்கு அது முற்றும் பொருந்தும். சில சமயங்களில் பார்க்கின்றதை வைத்து நாம் முடிவு செய்துவிடக்கூடாது. சின்ன சின்ன மேலோட்டமாய் பார்த்து நாம் முடிவு செய்யும்போது பல ஆழமான காயங்களை மக்கள் மனதிலும் உறவின் மத்தியிலும் நாம் உருவாக்கிவிடக்கூடிய ஆபத்து இருக்கும் என்பதை ஏலி அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். நான் ஏற்கனவே ஏலியை எல்கானாவோடு ஒப்பிட்டு பார்த்தேன். எ டொமஸ்டிக் லீடர்ஷிப், எ கல்டிக் லீடர்ஷிப் என்று ஒப்பிட்டு காட்டினேன். இந்த இடத்தில் அண்ணாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலோட்டமாய் பார்க்கிற ஏலி அண்ணாவின் உதட்டை பார்த்தார் என்று உள்ளத்தை பார்க்கவில்லை. ஆண்டவரோ அண்ணாவினுடைய உள்ளத்தை பார்த்தார், அந்த உதடுகளின் வழியை கண்டார், நினைவு கூர்ந்தார் என்று அடுத்த வசனம் வருகிறது. தந்தை அவர்களை, ஜெபத்தை பற்றி ஒரு நீண்ட தேவையான ஆழமான ஒரு வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அண்ணா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இதோடு சேர்ந்து இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? ஒரு குருவானவருடைய பணி என்னவாக இருக்கின்றது? ஏற்கனவே ஏலியை பற்றி குருவானவரை நாம் பார்த்துவிட்டோம், மேலோட்டமாக பார்த்து விட்டார் என்று அறிந்த பின்பு என்ன பதில் வருகின்றது? ஆறுதல் மொழிகள் என்ன இருக்கின்றன? கடவுளுடைய மொழிகள் என்ன இருக்கின்றன என்பதெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். கிளாஸில் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சாக் பீஸ் மாதிரி அப்படி இங்கு ஒரு சொட்டு சொட்டுச்சுன்னா அப்படி ரோல் விட்டா டக்குன்னு இழுத்துக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சிமெண்ட் தர மாதிரி அப்படி காயாத சிமெண்ட் தரையில் எது விழுந்தாலும் பளிச்சுன்னு அப்படி ஒட்டிக்கும். அது ஒரு குரூப்பு. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக இருப்பாங்க. அது எப்படி இது எப்படின்னு 6-8 கேள்வி கேட்பாங்க. எரிச்சல் அடையாமல் பதில் சொன்னோன்னு வச்சுங்களேன், சாகுற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஏலி வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட்டில் வந்து அவர் வந்து புரிஞ்சிக்கல, ஆனால் ஒரு புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னாக்க அப்படியே அழகான ஒரு டியூட்டராக மாறுறாரு. இந்த முதல் அதிகாரத்திலும் சரி 3ஆம் அதிகாரத்திலும் சரி சாமுவேலை வழிநடத்துவதாக இருக்கட்டும், சாமுவேலின் தாயாகிய அண்ணாவை வழிநடத்துவதாக இருக்கட்டும், ஏலியினுடைய மனப்பக்குவத்தையும் மன முதிர்ச்சியையும் 17-18 வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. அதை நம்ம வாசிப்போமே. பிறகு ஏலி, மனநிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அண்ணா, உம் அடியால் உம் கண்முன்னே அருள் பெறுவாராக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். அதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. 2 அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஆசி, ஒரு மறுமொழி, ரெண்டும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து ஏலி வந்து உதடுகளை கவிழ்த்தார், உள்ளத்தை கவனிக்கவில்லை என்று இந்த பகுதியை நம்ம ஆரம்பித்தோம். அப்படி உள்ளத்தை அறிந்த பிறகு ஏலினுடைய மனநிலை எப்படியாக, குடிகாரியா எவ்வளோ நாள் இருப்பாய், நீ குடிப்பதை நிறுத்து என்று சொன்ன அதே வாய் இப்போ அழகான ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறது, ஒரு ஆசிமொழி உச்சரிக்கிறது. மன நிறைவோடு செல். ரொம்ப அழகான வார்த்தை அது. மன நிறைவோடு செல். அது ஷலோம் என்று இப்ரேய மொழி சொல் அழகான வார்த்தை இருக்குது. சமாதானத்தோடு செல். அதான் மன நிறைவோடு செல். உன்னுடைய மனம் அழுது கசிந்து புலம்பி மன்றாடி பொருத்தனை செய்து ஜெபித்தாய் அல்லவா, அந்த மனம் நிறைவாக இருக்கட்டும். அப்படி எல்லாத்தையும் கொட்டிட்ட அவன் வார்த்தை, என் உள்ளத்தை கொட்டினான்னு சொன்னல, அந்த உள்ள ரீஃபில் ஆகட்டும். மன நிறைவோடு செல், முதல் வார்த்தை. 2வது, அண்ணா வந்து படைகளின் ஆண்டவர் என்று ஆண்டவரை கூப்பிட்டார். படைகளின் ஆண்டவர் என்று சொன்னார். ஏலி வந்து இஸ்ராயலின் கடவுள் என்று வழக்கமான ஒரு தொன்றுதொட்டும் அடைமொழியை குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் புறக்கி இருக்கிற புதிய இஸ்ராயலுக்கும் ஆண்டவர் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். படைகளின் ஆண்டவர் என்று அண்ணாவும் இஸ்ராயலின் ஆண்டவர் என்று ஏலியும் குறிப்பிட்டு இறைவனை அடைமொழிகளில் விழிக்கிறார்கள். அந்த படைகளின் ஆண்டவர் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். அந்த வார்த்தை வந்து ஒரு ப்ராமிஸ், வந்து அது அழகான பிளஸ்ஸிங்கு, அதே சொல்ற ஒரு வாக்குறுதியாக மாறுது. எப்படின்னாக்க, ஆண்டவர்
என் குரலை கேட்டார் என்று பொருள் தக்க சாமுவேல் என்று தன் பிள்ளைக்கு பெயரிடுகிறாள். ஆண்டோடம் கேட்டேன் அவர் தந்தார் என்று பொருள் தருகிற சாமுவேல், ஷெமா எல் என்ற வார்த்தையை சாமுவேலுக்கு சூட்டுகிறாள். எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது. நீ ஆண்டோடம் கேட்டு விண்ணப்பித்த உன் வேண்டுகோளை அவர் கேட்டருள்வார். நான் கேட்டேன், அவர் கொடுப்பார் என்று பெயருடைய சாமுவேல் என்ற பெயரை வைக்கிறார். அதற்கு முத்தாய்ப்பாக, முன்மொழியாக, வாக்குறுதியாக ஏலியின் வார்த்தைகள் அமைகிறது. குருவினுடைய அடிப்படை கடமை பழைய ஏற்பாட்டில் பழி நிறைவேற்றுவது, இறை மக்களுக்கு ஆசி கூறுவது, திருச்சட்டங்களை விளக்கிச் சொல்வது, ஆலயத்தினுடைய நியமங்களை கட்டி காப்பது, இவைகளெல்லாம் குருவினுடைய அடிப்படை செயல்பாடுகள், அடிப்படை பொறுப்புகள். கொஹன் என்ற அந்த வார்த்தைக்குள்ளாக இவ்வளவு செயல்பாடுகள் அடங்கியிருக்கிறது. ஆசி மொழி என்பது மிக முக்கியமானது. இப்போ அபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி, நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உன் வழியாய் மக்கள் ஆசி பெறும் என்று அபிரகாமை சொல்வார். அதே ஒரு வாக்குறுதி தான் ஒவ்வொரு குருவுக்கும் கொடுத்திருக்கிறார். குருவானவர் தான் சொல்லும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அது ஆசி மொழியாய் அமைய வேண்டும். அடுத்தோருக்கு நலனும் வளமும் உருவாகுவதாய், அமைதியும் ஆற்றலையும் கொண்டு சேர்க்கின்ற வார்த்தைகளாய் அமைய ஏலி நம்மை அழைக்கிறார். நம் வார்த்தைகள் நேர்மறை வார்த்தைகளாக, நம் வார்த்தைகள் ஆசி மொழிகளாக, நம் வார்த்தைகள் இறைவனின் வாக்குறுதிகளை தாங்கி வருவதாக இருந்தால் நாம் இறைவனின் அடியாராக இறை கடமை செய்கிறோம் என்பது மிக அர்த்தமாகும். கோவப்படுறதும் திட்டுறதும் கூட ஒரு குருவினுடைய கடமை. ப்ராஃபிட்டிக் ஆங்கர் என்று பின்னாட்களில் நாம் பார்ப்போம். இறைவாக்கு அறச்சினம் என்று தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள். அதுவும் ஒரு வகையில் என்னுடைய வார்த்தை தான். ஆனால் அடிக்கிற கை அணைக்கும் என்பது போல குரு ஆசி மொழி வழங்க, ஆசி வழங்க அழைக்கப்படுகிறார். நம்ம நல்ல ஞாபகம் இருக்கும், புத்தாண்டு தினத்தில் ஆரோனின் ஆசிரியரை குரு வாசிக்க, குரு சொல்ல அந்த ஆண்டு ஆரம்பமாகிறது என்று திருவள்ளிப்பாட்டினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆசி வழங்குதல் என்பது மிக முக்கியமான காரியம். இரண்டாவது பைஸ் சொல்வார், உன் மீது அந்த சமாதானம் இருந்தால் அந்த சமாதானம் யாருக்கு நீ சமாதானம் என்று சொல்கிறாய் அவர் மீது தங்கும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். நீர் ஆசி மிகுந்தவராக இருக்க வேண்டும். வார்த்தையினுடைய ஆசி மொழிகள் உங்களை கடந்து செல்ல வேண்டும். உங்களை சார்ந்தவர்களும் அது நிரப்பப்பட வேண்டும். இதான் a priest is called to be a man of blessings. தனக்காக பிறருக்காக என்ற நிலையை ஏலி நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக ஏலியினுடைய ஆசி மொழிகளுக்கு அற்புதமான ஒரு நன்றி கலந்த வார்த்தைகளை பதிலாக அண்ணா தருகிறார். அதில் பாருங்களேன், ரொம்ப அடியால் ரொம்ப அழகாக சொல்லுவோம். உன் ஜபத்தை கேட்கட்டும் அப்படின்றவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னை குடிகாரி என்றும் குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று அச்சுறுத்திய அந்த மனிதருக்கு இந்த பெண் தன்னை யாராக அடையாளம் காட்டுகிறாள்? அடியால், யுவர் சர்வெண்ட் என்று அண்ணா ஒரு தாழ்மையான, பொறுமையான, நிதானமான தன் மனநிலையை அழகாக வெளிப்படுத்துகிறாள். அந்த ஆசைக்கு தான் தகுதியுள்ளவளாக தன்னை மாற்றிக்கொள்கிறாள். அடியால் கண் முன்னே அருள் பெறுவாளாக. அண்ணான்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கிரேஷியஸ், அருள் பெறுவாளாக. என் பெயருக்கேற்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும், உங்கள் கண் முன்பாக அது நடக்கட்டும் என்று அண்ணா ஒரு அழகான பதிலை சொல்கிறார். நீர் சொல்லுகிற வாக்குறுதி என்னில் நிறைவேறட்டும், நான் அருள் பெற்றவளாக உண்மையாக நான் மாறட்டும் என்ற வார்த்தைகளை அவர் பதிலாக சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு வாக்குறுதி, அழகான வாக்குறுதி. நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். திருப்பள்ளியில் தொடக்க வழிபாடு இருக்குது, இறைவார்த்தை வழிபாடு இருக்குது, நற்கருணை வழிபாடு இருக்குது, நன்றி வழிபாடு இருக்குது. இந்த திருப்பள்ளி என்பதே நன்றி, யூகரிஸ்தியா, நன்றி கூறுதல், தேங்க்ஸ் கிவிங் என்றுதான் அர்த்தமாகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நன்மாவனம்னு போயிடுவாங்க. அந்த கடைசியாக வருகிற ஆசிக்கு அங்கே தங்க மாட்டார்கள். ஆண்டவரை பெற்றுக்கொண்டார்கள், சில ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவில்லை, திருப்பலி நிறைவேற்றினார்கள், அவர்கள் கடனுக்கு வந்து போகிறார்கள். அந்த ஆசியை தாங்கி இல்லம் திரும்ப வேண்டும். அண்ணா ரொம்ப அழகான வார்த்தை, உன் கண்முன்பே அருள் பெறுவாளாக. ஆசியை பெற்றுக்கொண்டு போகும்போது என்ன ஆகுன்றதுக்கு இந்த கடைசி 2 வசனம் ஆசிரியர் அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு. அவள் சென்று தம் வழியே சென்று உணவு அருந்தினார். உண்ணாமல் உறங்காமல் கண்ணீர் விட்டு கதறி அழுது புலம்பி மனம் கசிந்து கொண்டிருந்த அண்ணா, தனித்து விடப்பட்டு தவித்து போயிருந்த அண்ணா போய் உணவருந்துகிறார். முதலாவது. ரெண்டாவது, மகிழ்ச்சியின் கூட்டத்தை தன்னை இணைத்துக் கொள்கிறார். முதலாவது, துன்பங்கள், வாதைகள், பழிப்புரைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் அவங்க தொடர்ந்து அவங்க கண்ணீரில் இல்லை, அதை சந்திக்கிறாங்க. இரண்டாவது, இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
இப்போ எந்த திருவிழாவும் நினைவு கூறுதலை உள்ளடக்கிய ஒரு அழகான செயல்பாடாக அமைகிறது. நான் சொன்ன பேர் வைக்கிறதே கூட எதையாவது நினைச்சு தான் அவங்க பேர் வைப்பாங்க. அந்த நினைவு கூறுதல் என்பது இஸ்ராயலுடைய வாழ்வோடு, உறவோடு, உணர்வோடு சங்கமித்த ஒரு செயல்பாடு. எபிரேயர்களுடைய நினைவு கூறுதல் என்பது ஒட்டுமொத்த செயல்பாடு. இப்போ ஒரு இதை பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது பின்னாடி இருக்கிற எல்லா பின்னணி தகவல்களையும் நினைவு கூர்ந்து நேசிப்பாங்க.